ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் லைவ்ரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் நடிகைகளுக்கு இடையில் விவாகரத்து அப்படின்றது ரொம்பவே காமனான விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனுஷ் ஐஸ்வர்யாவில் ஆரம்பித்து ஜெயம் ரவி ஆர்த்தி வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் சிவனேன்னு இருந்த நம்ம விஜய் இருக்கார் இல்லையா, அவருக்கும் த்ரிஷாவுக்கும் இடையில லிங்க் இருக்குது. அதனால தான் த்ரிஷா அவரோட பர்த்டேவுக்கு அப்படி ஹாட் எமோஜிஸோட போட்டாங்க. ஜெயலலிதா மாதிரி த்ரிஷா விஜயோட கட்சியை அபகரிக்க நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யூடியூப் இன்ஃப்ளூயன்சரான சுஜித்ரா ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸும் விஜயும் சங்கீதாவுக்கும் இடையில சண்டை, அதனால விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் இடையில லிங்க் இருக்கு, ரெண்டு பேரும் ஒன்றா இருக்குது உண்மைதான். அவங்க அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது விஜயோட ஆஃபீஸ் பக்கத்துலேயே த்ரிஷா வீடு வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் பல சர்ச்சைகள் கிளம்பினாலும், இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா விஜய் அப்படி கிடையாது, த்ரிஷாவும் அப்படி கிடையாது, தயவுசெய்து இந்த மாதிரிலாம் ஒருத்தவங்களோட பர்சனல் விஷயத்தை தப்பாக பேசாதீங்க அப்படின்ற மாதிரியான டாக் தான் போய்க்கு இருந்துச்சு. ஸோ சம்மந்தப்பட்ட விஜய் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மாணவர்களுக்கு இடையில் விருது வழங்குற விழாலே இதுக்கு நச்சுன்னு, அதாவது சோசியல் மீடியாவில் தவறான கருத்துக்களும் வருது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அப்படின்னா அட்வைஸ் பண்ணுற மாதிரி இன்டெரக்டாக பதில் சொல்லிட்டாரு. சேம் த்ரிஷாவும் கண்டிப்பாக இதுக்கு பதிலடி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்ற மாதிரி த்ரிஷாவும் என்ன அப்படின்னா நச்சுனே பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரலட்சுமியோட அந்த ரிசப்ஷன் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு ஃபோட்டோவை போட்டு என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம அணியவே கூடாத ஒன்று என்ன அப்படின்னா மற்றவங்களோட ஒப்பீனியன் தான் அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் நம்ம கண்டுக்கிட்டால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுப்பா, இதெல்லாம் கலட்டி வீசிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நச்சுன்னு பதிலடி கொடுத்துருந்தாங்க. அவங்கள பற்றி தப்பான ஒரு நியூஸை பரப்புனவங்களுக்கு இது பயங்கரமான ஒரு செருப்படியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.